அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். உங்களது மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதா என்பதை இவ்வீடியோவில் மூலம் அறிந்து கொள்ளுங்கள். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கீழே உள்ள ஹைப் என்ற பட்டனை கிளிக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது தமிழகத்திற்கு மழை வரத்து தொடங்கியுள்ள நிலையில் மிதமான முதல் கனமான மழைக்கு எச்சரிக்கை என்பது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அடுத்த 2 முதல் 3 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பலத்த சூறாவளி காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் மிதமான மழை தொடர்ச்சியாக நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு மிதமான மழை தொடர்ச்சியாக நீடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நாளை மறுதினம் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல் உட்பட இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மழை பெய்ய இத்தகைய மாவட்டங்களுக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஆகஸ்ட் 17 மற்றும் 18ஆம் தேதி ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேனி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியான நிலவரப்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிக்கையின்படி நாளைய நாட்கள் வானம் ஓரளவு சென்னையில் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் சென்னையில் வானிலை வெப்பநிலை இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தகைய தகவல் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து தினசரி வானிலை அறிக்கையை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.